திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. ஐயா காதர் பாட்சா ஹார்மோனிய கலையரசு வெள்ளக்காரனை ஏத்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேலையும் வழக்குனா சாதாரண வழக்கு இல்ல, தூக்கு தண்டனை வழக்கு. தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சு. தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதர் பாட்சாவை. கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன் வெள்ளக்கார அந்த சிறைத்துறை அதிகாரிகள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா எனக்கு ஆசை இருக்க போது, இந்த மண்ணையும் மக்களையும் விட என் ஹார்மோனிய பொட்டிய கூடிய 2 வார்த்தை பாடிட்டு வாசிச்சுட்டு வர்ற தூக்குல போடலாம்னார். ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது. தூக்கு மேடையில வாசிக்கிறார் ஐயா காதர் பாட்சா. முருகன் மேல பாடுறாரு, சுருளி மலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்து ராகத்துல பாடுறாரு. அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிழ்ச்சி மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க. நேரம் கடந்து போச்சு, தூக்குல போட முடியல. ஐயா காதர் பாட்சாவை கூட்டிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிபதி கேட்கிறார் ஏன்டா தூக்குல போடலன்னு. கடைசி ஆசையை கேட்டோம். அவர் ஹார்மோனிய பொட்டியை கேட்டாரு, கொடுத்தோம். ஒரு பாட்டு பாடினாரு, அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து இருந்துட்டோம். பாருங்க, அவர் பாடின பாட்டை கேட்டு கடமையில தவறிட்டீங்களா, உங்களை மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பாட்டு பாடினாரு, அந்த பாட்டை இங்க பாட சொல்லுன்னு மீண்டும் ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது நீதிமன்றத்தில். அதே பாட்டை பாடுறாரு. வெள்ளக்கார நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பு எழுதுகிறார். குற்றமற்றவர் காதர் பாட்சா, தூக்கு தண்டனை ரத்து என்ற வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் என் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கல? ஏன் பாட புத்தகத்துல வைக்கல? மனசாட்சியோட சிந்திச்சு சொல்லுங்க. எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு கொண்டாடுற நம்ம எல்லாரும் கொண்டாடுற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு எல்லளவும் பிரயோஜனம் வச்சிருக்காங்களா? நாட்டை சுரண்டு கூடு ஓட்டாங்க, அவங்கள தூக்கி கொண்டாடிக்கிட்டு நமக்கு தேவையில்லை. பெரிய கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஏதோ கொஞ்சமாவது உணர்வு இருந்தா, தமிழ் பற்று இருந்தா, தமிழ் எப்படி வாழணும், தமிழர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும், நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதுவே நான் விதைச்சதுக்கு ஒரு நல்ல நாடு. தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் என்று பிறந்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வருவான் பேர் வச்சுட்டோம். அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாசின்னு பேர் நம்ம வச்சிருக்கிறோம். எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் மருது பாண்டியனுடைய பேர் வச்சிருக்கானா? வேலு நாச்சியருடைய பேர் இருக்கா? இல்ல பசும்பொன் ஐயாவோட பேர் இருக்கா? கக்கன், காமராசர் ஐயா, எத்தனை தியாகிகள், கொடிகாத்த குமரன். இளம் வயதிலே இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்துட்டோம், மறக்கடித்து விட்டார்கள். ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு துளி அளவும் பொருத்தமில்லாத எல்லாரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நியாயமா? அது சிந்தித்து பாருங்கள். எது நடக்குது? நம்ம வரலாறு மிக முக்கியம் இல்லையா? ஊருக்கு மகளிர் மன்றம், சுய உதவி குழு, ஒரு குழு இல்லாம 10 குழுவுல சேர்ந்துக்கிட்டு, சரி இதுல என்ன நடக்குது தெரியுமா? யாராவது என் தாய் தங்கச்சி, அக்கா தங்கச்சி போய் காசு கொடுங்க, கடன் கொடுங்க, நாங்க நல்லா வரணும்னு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. இவங்க வழியக்க கொண்டு வந்து கடன் கொடுத்து, நீங்க பெண்கள் சமுதாயம் முன்னேறணும்னு கொடுத்து விட்டு கடனை வசூல் பண்றோம்னு சொல்லிட்டு வந்து பொழுது விடியும்னு உட்காந்துக்கிறாங்க. வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வெளியில வர எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சி இருக்கிறார்கள் தெரியுமா? அதை விட பெரிய கொடுமை, ஒரு குழுவுல 10 பேர் இருக்கான்னு வச்சுங்க, 10 பேர்ல ஒருத்தருக்கு பணம் வேண்டாம், கட்டி முடிச்சிருப்பாங்க, இனிமே வாங்கப்படாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ற? நீ வாங்கலைன்னா யாருக்கும் கொடுக்க முடியாது, நீனு வாங்கணும் நிர்பந்தப்படுத்துற. கட்டாயப்படுத்துறாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அவ எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. மொத்தத்துல எல்லாரையும் கடனாளி ஆக்கி வச்சு இந்த கடல்ல பதறி பதறி கடன் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ராமாயணம் சொல்லுது. ராமர் அடிச்ச உடனே ராவணேஸ்வரன் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியா நிற்கும் போது கம்பர் பாடுறாரு, கடன் பட்டவன் மனசு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா நான் ராவணேஸ்வரன். அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு முருங்கை மரத்தை ஒடிச்சு ஊண்டி வச்சோம்னா பொழைச்சிரும். எந்த மரத்தை வேணாலும் வெட்டி வச்சா பொழைக்கிற தன்மை உண்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஆட்டு காலையோ கோழி காலையோ வெட்டி ஊண்டுங்க பொழைக்குதான்னு பார்ப்போம். இப்ப சைவ வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சைவாசைவ வித்தியாசம் புரியுதா? அப்ப ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு, நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. நீங்க நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல. ஆடு மாடு மனிதனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. சைவத்துக்காக படைக்கப்பட்ட உடம்பு இந்த உடம்பு. வள்ளுவர் கூட 1330 குறளை எழுதி 133 அதிகாரம் வச்சு, ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறாரு. கேட்கிறோமா? எங்க ஐயா வாரியார் சாமி சொல்றாரு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு. ஆமா, 40 வயதுக்கு மேல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். என்ன ஆணைக்கு பூனைக்கும் காலம்? ஆணைக்கும் பூனைக்கும் காலம் என்ன தெரியுமா? ஆணைனா ஆணை இல்ல, ஆ என்றால் பசு, நெய் என்றால் பசு பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெய். பசு நெய் சாப்பிடுறதுக்கு ஒரு காலம் உண்டு,
பூவுல இருந்து கிடைக்கக்கூடிய தேன் சாப்பிடறதுக்கு ஒரு வயசு உண்டு. 40 வயசுக்கு கீழே நெய் சாப்பிடணும், 40 வயசுக்கு மேல தேன் சாப்பிடணும். அதுக்குதான் ஆணைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். எவ்வளவு விஷயங்களை கொட்டி கிடக்கு நம்ம இலக்கியத்துல. இதை விட்டுட்டு எவன் வேணும் சொல்றான், நீ எங்கெங்கே தேடிக்கிட்டு